நான் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்பந்தமே இல்லை. இது பேரன் கம்ப்ளைனிங் மோடில், நம்ம பெரியவரோ லிஸ்னிங் மோட் ஆல் த டைம். ஏன் அப்படி சொல்கிற பையா? படித்த படிப்பு என்றைக்குமே வீண் போகாது என்றார் அன்புடன். ஸ்கூலில் படித்தது சயின்ஸ், மேல் படிப்பு இன்ஜினியரிங், இப்போது மார்க்கெட்டிங் டிவிஷன். ஜஸ்ட் கோயிங் நோவேர், ஃப்ரஸ்ட்ரேட்டிங். சரி எல்லாம் சரியாக போயிடும் என்றார் பெரியவர். நீங்களே சொல்லுங்க, நான் படித்த படிப்புக்கும் இப்போ செய்கிற ஜாபுக்கும் என்ன கனெக்ஷன்? பெரியவர் கான்வர்சேஷனை டீச்சிங் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டார். உனக்கு நியூட்டன்ஸ் லா ஞாபகம் இருக்கா? பேரன்: அஃப்கோர்ஸ். தேர்ட் லா, எவ்ரி ஒன் இஸ் ஃபெமிலியர் வித் இட். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். தாத்தா: யூஸ்ஃபுல் ஃபார் லைஃப் ஆல் த டைம். நாம் எடுக்கும் முயற்சிக்கு ஏற்பதான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். That's how things work, right? அப்போ உன்னோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா நீ என்ன செய்யணும்? உன்னுடைய பொட்டென்ஷியலை அதிகரிக்கணும். மார்க்கெட்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். வேலையில் கொஞ்சம் அக்கறையும் நிதானமும் காட்டணும் தம்பி. யோசிச்சு பாரு, நீ ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணியிருக்க. காலேஜில் நீ செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் உன்னுடைய பொட்டென்ஷியல் நாலேஜ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு காரணம். இப்போ எக்ஸ்பிளனேஷனுக்கு வருவோம். உன்கிட்ட திறமை, அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜி நிறைய இருக்குது. யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ குட் கம்பெனி. அதுதான் கிராவிடேஷ்னல் ஃபீல்ட். ஜஸ்ட் அ லிட்டில் செல்ஃப் மோட்டிவேஷன், புஷ், பொட்டென்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகிடும். தென் யூ வில் கீப் கோயிங். வேகமாக நீ முன்னேறிடுவ. பேரன்: இப்போ எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இது. எனர்ஜி ஒரு டைப்பிலிருந்து வேறு டைப்புக்கு மாறுமே தவிர அதை அழிக்க முடியாது. தாத்தா: அப்சல்யூட் ட்ரூத். ஸோ நம்ம திறமை அழியாது. ஆனால் நான் மாற்றத்துக்கு ரெடியாக இருக்கணும். பிகாஸ் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. வீட்டுக்கு வெளியே ஒரு கும்பலை காவல் அதிகாரி கலைத்துவிட்டு சொன்னார், இந்த மக்கள் வாயையும் கையையும் வச்சுக்கிட்டு வம்ப இழுக்கிறாங்க. 2 இளைஞர்கள் அவர் பக்கமாட்டில் நின்று கொண்டிருந்தார்கள். சார், அவன்தான் சண்டையை ஸ்டார்ட் பண்ணான். தேவையில்லாத வார்த்தைகளை சொன்னா என் கையென்ன பூ பறிக்குமா என்று கோபத்துடன் சொன்னான் மற்றவன். 2 பேர் முகங்களிலும் காயம், வீக்கம் தெரிந்தது. ஆனால் கோபம் மட்டும் அடங்கவில்லை. இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் த லா. For every action there is an equal and opposite reaction. இதில் ரியாக்ஷனை ரெஸ்பான்ஸாக மாற்றி இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. கோபத்தை அதன் ஆப்போசிட் எமோஷன், நிதானம், அன்பு கொண்டு தணிக்க முடியும். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமது எல்லா செயல்களுக்கும் அதற்கான பக்க விளைவு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கோ ஒரு பட்டாம்பூச்சி படப்படத்ததால் வேறு எங்கோ பனிசரிவு ஆனதாம். இது ஒரு பாப்புலர் தியரி. ஒரு சிறிய, நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு செயல் மிக பெரிய நிகழ்ச்சிக்கு மூல காரணமாக இருக்கலாம். நாம் எவ்வளவுதான் வாழ்க்கையை வடிவமைக்க முயன்றாலும், எச்சரிக்கையுடன் செயல்பட்டாலும் சில சமயங்களில் நாம் எதிர்பார்ப்பது நடப்பதே இல்லை. அதற்கு மாறாக தான் நடந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன் சிம்பிள் வேர்ட்ஸ், life is unpredictable. Just go with the flow.